Hello everyone, welcome to the 30 days spoken English beginners course. இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறது எங்களோட 11th செஷனில். Okay, today let's see about modal auxiliary verbs. Okay, what are the modal auxiliary verbs? Modal auxiliary verbs என்பன எந்த விதமான மாற்றத்துக்கும் உட்படாதவை. இட் மீன்ஸ் எந்த டென்ஸில் வந்தாலும் கூட அவற்றோட ஃபார்மேட்டை மாற்றிக்கொள்ளாதவை. ஃபார் எக்ஸாம்பிள் கேன், குட், ஷுட், மஸ்ட், மே, மைட் இந்த மாதிரியானவை. ஓகே, இன்றைக்கு நாங்கள் அவற்றில் 5 மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவற்றினோட சென்டென்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்குமாண்டா, எப்பவும் முதல்ல சப்ஜெக்ட், அதற்கு பிறகு சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் சென்டென்ஸில் இருக்கும். அதுக்கு பின் த மெயின் வேர்ப். ஓகே, இங்கே வேர்போட P1 அதாவது பேஸ் ஃபார்ம் வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் என்னண்டா ஷுட், மஸ்ட், மே, might, would. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்டா ஷுட். ஓகே, நான் இதை செய்யணும், நான் வீட்டுக்கு போகணும், நான் விளையாடணும். ஓகே, இன்றைக்கி நான் கிளாஸ் போகணும். இவ்வாறாக நார்மலாக நான் இதை செய்யணும், நீ இதை செய்யணும், இப்படி சொல்கிறதுக்கு தான் நாங்கள் ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஐ ஷுட் கோ, நான் போகணும். ஓகே, ஐ ஷுட் கோ ஹோம், நான் வீட்டுக்கு போகணும். We should follow the rules, நாங்கள் ரூல்ஸை ஃபாலோ செய்யணும். You should complete it on time, நீ அதை on time complete பண்ணணும். They should stop talking, அவர்கள் பேசுவதை நிறுத்தணும். He should organize the party, அவன் பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணணும். She should pass the exam, அவள் எக்ஸாமை பாஸ் பண்ணணும். இவ்வாறான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இவ்வாறு ஷுட் யூஸ் பண்ணி நாங்கள் பேசும் பொழுது அட் அபவுட் 80% பாசிபிலிட்டியான விடயங்கள். ஐ ஷுட் கோ ஹோம்னா 100% கட்டாயம் நான் போக வேண்டும் என்பதல்ல, பட் ஒரு 80% மாதிரி. ஓகே, ஐ ஷுட் கோ ஹோம் நார்மலாக சொல்வது. வி ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ் இந்த மாதிரியாக. ஸோ இதே விடயங்களை ஐ ஷுடன்ட் கோ ஹோம், நான் வீட்டுக்கு போக வேண்டியதில்லை. ஓகே, we shouldn't follow the rules, நாங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. you shouldn't complete it on time, நீ அதை டைம்க்கு கம்ப்ளீட் பண்ண வேணும் அப்படின்ட்டு இல்லை. ஓகே, you shouldn't complete it on time. they shouldn't stop talking, அவர்கள் பேசுகிறத நிறுத்த வேண்டியதில்லை. he shouldn't organize the party, அவன் அந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதில்லை. she shouldn't fail the exam, அவள் எக்ஸாமில் ஃபெயில் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, ஃபெயில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சொல்வதற்கு. ஸோ ஐ ஷுட் கோ ஹோம், நான் வீட்டுக்கு போகணும். ஐ ஷுடன்ட் கோ ஹோம், நான் வீட்டுக்கு போக வேண்டியதில்லை. ஓகே, ஐ ஷுடன்ட் கோ ஹோம், நான் எனக்கு இப்போது வீட்டுக்கு போக வேண்டியதில்லை. இவ்வாறாக சொல்வதற்காக நாங்கள் ஷுட்ன்ட் யூஸ் பண்ணி சென்டென்சஸை உருவாக்கலாம். இதே போல் ஷுட் யூஸ் பண்ணி எங்களுக்கு கொஸ்டினும் கேட்கலாம். ஷுட் ஐ கோ ஹோம்? ஓகே, ஷுட் ஐ கோ, நான் போகணுமா? ஓகே, ஷுட் ஐ கோ ஹோம், நான் வீட்டுக்கு போகணுமா? ஷுட் ஐ ஃபாலோ த ரூல்ஸ், நான் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமா? ஓகே, ஷுட் யூ வாண்ட் கம்ப்ளீட் இட் டுடே, அவன் இன்றைக்கே அதை கம்ப்ளீட் பண்ணணுமா? ஷுட் ஹீ வாண்ட் கம்ப்ளீட் இட் டுடே, இந்த மாதிரியாக நான் செய்யணுமா, அவன் இதை செய்யணுமா? ஓகே, அப்படி கேட்குறதுக்கு நாங்கள் ஷுட் யூஸ் பண்ணி கொஸ்டினை உருவாக்க வேணும். ஸோ ஷுட் யூஸ் பண்ணி நாங்கள் சென்டென்ஸ் உருவாக்கும் பொழுது ஒரு 80% பாசிபிலிட்டியான விடயங்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். பட் மஸ்ட் என்று சொல்லும் பொழுது 100% கட்டாயமாக கண்டிப்பாக செய்யணும். ஐ மஸ்ட் கோ நவ், நான் இப்போவே போகணும். ஓகே, ஐ மஸ்ட் கோ ஜஸ்ட் நவ், இப்போவே நான் போகணும். வி மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். ஓகே, கண்டிப்பாக நாங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். we should follow the rules அப்படி சொல்லும் பொழுது ஒரு 80% பாசிபிலிட்டி. ஓகே, யூ மஸ்ட் கம்ப்ளீட் இட் பிஃபோர் நைட், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீ அதை கம்ப்ளீட் பண்ணியே தீரணும். ஓகே, மஸ்ட். தே மஸ்ட் ஸ்டாப் டாக்கிங், அவர்கள் பேசுவதை நிறுத்த வேண்டும். ஓகே, தே மஸ்ட் ஸ்டாப் டாக்கிங். He must organize the party.
அவன் அந்த பார்ட்டியை கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணணும். ஷி மஸ்ட் டு த ஹோம்ஒர்க். அவள் கண்டிப்பாக ஹோம்ஒர்க்கை செஞ்சே ஆகணும். ஓகே, இவராக மஸ்ட் கண்டிப்பாக செய்யணும் என்று சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதே போல் நெகட்டிவாக நான் கண்டிப்பாக போகவே கூடாது. ஓகே, ஐ மஸ்ட் நாட், அல்லது அதை கண்ட்ராக்ட் பண்ணி ஐ மஸ்ட் கோ டு த பார்ட்டி. நான் பார்ட்டிக்கு கண்டிப்பாக போகவே கூடாது. ஓகே, அதே போல் we mustn't break the rules. நாங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணவே கூடாது. you mustn't miss the opportunity. நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த சந்தர்ப்பத்தை நீ மிஸ் பண்ணிடவே கூடாது. கண்டிப்பாக நீ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு 100% ஷுவராக சொல்லக்கூடியது தான் mustn't என்பது. they mustn't miss the class. அவர்கள் கிளாஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது. they mustn't miss the class. அடுத்து மே யூஸ் பண்ணி பேசும் பொழுது about 50% பாசிபிலிட்டியாக இருக்கும். ஓகே, 50% பாசிபிலிட்டியான விடயங்களை சொல்கிறதுக்கு நாங்கள் மே யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கலாம். அதே போல் மைட் என்று சொல்லும்போது அதை விட குறைந்த பாசிபிலிட்டி, about 25-20 அந்த மாதிரி மேயை விட குறைந்த பாசிபிலிட்டியான விடயங்களை பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் மைட் யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டுட்? ஐ மே ஃபினிஷ் மை ப்ராஜெக்ட் பை டுமாரோ. நான் நாளைக்குள்ளே என்னோடய ப்ராஜெக்டை முடிக்கலாம். ஓகே, முடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது, 50% சான்ஸ் இருக்குது. பட் ஐ மைட் ஃபினிஷ் மை ப்ராஜெக்ட் பை டுமாரோ என்னும் பொழுது அதை விட குறைஞ்ச பாசிபிலிட்டி. ஓகே, அதை ஃபினிஷ் பண்ணுவதற்கான சான்சஸ் குறைவு. அதே போல் he may return home now. அவன் இப்பொழுது வீட்டுக்கு திரும்பி வரலாம். ஓகே, வரலாம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மேயை யூஸ் பண்ண வேண்டும். ஓகே, ஸோ இங்கே அவன் இப்போது வீட்டுக்கு திரும்பி வருவதற்கான சான்சஸ் about 50% தான் இருக்குது. ஓகே, அப்சல்யூட்டாக ஷுவராக இல்லை, பட் 100% ஷுவராக அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண வேண்டும்? he must return home now. அவன் இப்பொழுது வீட்டுக்கு திரும்பி வரணும் கட்டாயமாக. ஓகே, பட் he may return home now. அவன் இப்பொழுது அவன் வீட்டுக்கு வரலாம், திரும்பி வரலாம் பைனா. ஸோ he might return home now என்னும் பொழுது அதை விட பாசிபிலிட்டி குறைவு. அவன் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, பட் பாசிபிலிட்டிஸ் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் might யூஸ் பண்ணி சென்டென்ஸை உருவாக்கலாம். ஸோ அதே போல் he may be returning home now. ஓகே, மே பி என்று வரும் பொழுது அது கண்டினியூஸ் வேர்ஷனாக மாறும். இங்கே நாங்கள் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ அதோட மீனிங் அவன் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கலாம். ஓகே, அந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கலாம், கண்டினியூ. அதனால் கண்டினியூஸ் டென்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். he may be returning home now. இப்போ அவன் வந்து கொண்டிருக்கலாம். ஓகே, he might be returning home now. அவன் இப்போது வந்து கொண்டிருக்கலாம். பட் மே என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது இருப்பதற்கான பாசிபிலிட்டியை விட குறைஞ்ச பாசிபிலிட்டி. ஓகே, வீட்டுக்கு வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். இட் மே ரெயின் டுடே. இன்றைக்கி மழை பெய்யலாம். இட் மைட் ரெயின் டுடே. ஸோ தட் இஸ் ஆல்சோ சேம். இன்றைக்கு மழை பெய்யலாம், பட் இட் மே ரெயின் நாங்கள் சொல்லும் பொழுது இது கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. ஸோ மழை பெய்யலாம் அப்படின்ற ஒரு 50% சான்சஸ் இருக்கிற மாதிரி பேசுவோம். ஓகே, பட் கொஞ்சம் குறைவான க்ளவுட்ஸ் தான் இருக்குது. ஸோ இட் மைட் ரெயின், மழை பெய்யலாம். ஓகே, மேகங்கள் குறைவு என்பதால் மழை பெய்யறதுக்கான சான்சஸ் குறைவு, ஆனால் பெய்யலாம் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் டவுட்டாக சொல்கிற விஷயங்கள். ஓகே, ஸோ மே மைட்டோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். தென் மே யூஸ் பண்ணி நாங்கள் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். எப்படி? மே ஐ கம்மிங், நான் உள்ளே வரலாமா? இவ்வாறாக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுற விடயங்கள், நான் இதை செய்யட்டுமா? ஓகே, மே ஐ ஸ்விட்ச் ஆஃப் த டெலிவிஷன், நான் டெலிவிஷனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாமா? மே ஐ டேக் இட், நான் இதை எடுக்கலாமா? ஓகே, மே ஐ அரேஞ்ச் த புக்ஸ், இந்த புக்ஸை நான் அரேஞ்ச் பண்ணலாமா? ஓகே, இதை நான் செய்யட்டுமா அப்படின்ட்டு கேட்குறதுக்கு தான் மே ஐ அப்படின்றத யூஸ் பண்ணி நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ மைட் யூஸ் பண்ணி நாங்கள் கொஸ்டின்ஸ் நார்மலாக உருவாக்குவதில்லை. அதே போல் தான் மஸ்ட் யூஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் உருவாக்குவதில்லை. ஓகே, நான் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஷுட் ஐ என்று தான்
சொல்ல வேண்டும். மஸ்ட் ஐ அப்படி என்பதாக கொஸ்டின்ஸ் உருவாக்குவதில்லை. அதே போல் மே ஐ கம்மிங் என்று கேட்கலாம். பட் மைட் ஐ கம்மிங் நோ, அப்படி கேட்க முடியாது. மைட் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் உருவாக்குவதில்லை. நெக்ஸ்ட் வுட் என்பது என்ன? நான் இது செய்ய விரும்புகிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது. ஐ வுட் லைக் டு கோ டீனாஸ் பிளேஸ். எனக்கு டீனாஸ் பிளேஸ், அதாவது டீனாவோட வீட்டுக்கு போக விருப்பமாக இருக்குது. ஓகே, போகணும்னு ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி சொல்வதற்கு. ஸோ ஐ வுட் லைக் அப்படின்ற விடயத்தை ஐ வுட் லைக் டு, அந்த ஃப்ரேஸை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு இது செய்ய விருப்பமாக இருக்குது என்று பேசுவதற்காக நாங்கள் ஐ வுட் லைக் டு அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸை உருவாக்கலாம். ஐ வுட் லைக் டு டேக் சம் பிக்சர்ஸ். எனக்கு கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஆசையாக இருக்குது. ஓகே, ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் காஃபி. நான் கொஞ்சம் காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி விடயங்களை சொல்கிறதுக்கு நாங்கள் ஐ வுட் லைக் டு அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வுட் யூ லைக் டு ஹேவ் சம் காஃபி. நீங்கள் கொஞ்சம் காஃபி குடிக்க விரும்புகிறீங்களா? வுட் யூ லைக் டு ஹேவ் சம் காஃபி. ஓகே, வுட் யூ லைக் டு ட்ரிங்க் சம் காஃபி அப்படி சொல்வது நாட் மோர் நேச்சுரல். ஓகே, நேச்சுரலாக, அதாவது சிறப்பாக இருப்பது வுட் யூ லைக் டு ஹாவ் சம் காஃபி அப்படின்று சொல்லும் போது. ஓகே, வுட் யூ லைக் டு வேர் திஸ் ட்ரெஸ். நீ இந்த ட்ரெஸ்ஸை அணிந்து கொள்ள விரும்புகிறியா, இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதே கொஸ்டினுக்கு முன்னாடி நாங்கள் வாட் என்ன, ஓகே அப்படின்றத யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் உருவாக்கலாம். எப்படி வாட் வுட் யூ லைக் டு ஹேவ், நீ என்ன குடிக்க விரும்புகிறாய். ஓகே, வுட் யூ லைக் டு ஹேவ் சம் காஃபி அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக வாட் வுட் யூ லைக் டு ஹேவ், காஃபி ஆர் டீ, அந்த மாதிரி கேட்கலாம். அப்போ வாட் வுட் யூ லைக் டு வேர் டுடேஸ் பார்ட்டி, இன்றைய பார்ட்டிக்கு நீ என்ன உடுத்துக்கொள்ள விரும்புகிறாய், அணிய விரும்புகிறாய் அப்படின்று கேட்குறது. வாட் வுட் யூ லைக் டு வேர் டு டுடேஸ் பார்ட்டி. அதே இடத்துல நாங்கள் மேலே கேட்டோம் வுட் யூ லைக் டு வேர் திஸ் ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸை அணிய ஆசைப்படுறியா. வுட் யூ லைக் டு வேர் திஸ் ட்ரெஸ் டு த பார்ட்டி. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பதாக இருந்தால் வாட் வுட் யூ லைக் டு வேர் டு த பார்ட்டி நான் கேட்கலாம். Now let's see a recap of 5 of these modal auxiliary verbs. See these example sentences. I should clean my room today. இன்றைக்கு நான் என்னோட ரூமை க்ளீன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஐ மஸ்ட் க்ளீன் மை ரூம் டுடே. இன்றைக்கி நான் என்னோட ரூமை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். பிகாஸ் அது ரொம்ப அன்டைடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். ஓகே, அப்படி சொல்கிறதுக்கு தான் நாங்கள் ஐ மஸ்ட் க்ளீன் மை ரூம் டுடே அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஐ மே க்ளீன் மை ரூம் டுடே. இன்றைக்கு டைம் கிடைச்சா நான் ரூமை க்ளீன் பண்ணுவேன். ஓகே, க்ளீன் பண்ணலாம், அதுக்கான சான்சஸ் இருக்குது, டைம் கிடைச்சா செய்வேன் அப்படின்னு நார்மலாக ஒரு 50% பாசிபிலிட்டியோடு சொல்வது. ஐ மே க்ளீன் மை ரூம் டுடே, ஐ மைட் க்ளீன் மை ரூம் டுடே. ஓகே, கொஞ்சம் போரிங்காகவும் இருக்குது, டயர்டாகவும் இருக்குது. ஸோ ஐ மைட் க்ளீன் மை ரூம் டுடே, ரூமை க்ளீன் பண்ணணும், சம்டைம்ஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி நாங்கள் சொல்வது. ஓகே, லெஸ் பாசிபிலிட்டியோட ஒரு விஷயத்தை சொல்வது. ஓகே, குறைவான சாத்தியத்தோட. நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு க்ளீன் மை ரூம் டுடே. ஓகே, இன்றைக்கி எனக்கு ஃப்ரீ, ஸோ நான் என்னோடய ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, க்ளீன் பண்ண விரும்புகிறேன். ஸோ இவ்வாறான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை எங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் உருவாக்கி கொள்ளலாம். அண்டர்ஸ்டுட்? See the next set of examples. He should submit the project this week. அவன் இந்த வாரம் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். ஓகே, this is with 80% of possibilities. ஓகே, சப்மிட் பண்ணணும் இந்த வீக் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் he must submit the project this week. அவன் இந்த வீக் கட்டாயமாக ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். ஓகே, this week is the deadline. ஸோ லாஸ்ட் டேட் இந்த வீக் தான் அவனுக்கு, வேறு எக்ஸ்கியூஸே கிடையாது. he must submit the project this week. அல்லது he may submit the project this week. அவன் இந்த வீக் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணலாம். ஓகே, அவன் கம்ப்ளீட் பண்ண நெருங்கிட்டான், ஸோ அவன் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு he may submit the project. he might submit the project this week.
அவன் இந்த வாரம் ப்ரொஜெக்டை சப்மிட் பண்ணலாம், பட் சான்சஸ் மிக மிக குறைவு. ஓகே, ரொம்ப லெஸ்ஸாக தான் ஒர்க் பண்ணுறான். ஸோ சப்மிட் பண்ணலாம் அப்படி சொல்கிறதுக்கு he might submit the project this week. He would like to complete the project this week. அவன் இந்த வாரம் எப்படியாவது ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஓகே, இப்படி சொல்கிறதுக்கு would யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கலாம். So, I hope you have understood the usage of 5 of these modal auxiliary verbs. So, you must make many of the sentences on these modal auxiliaries. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா click the like button, and if you didn't subscribe my channel yet, do it now and don't forget to click the bell icon. Let's meet in the next session. Until that, take care, bye bye.